தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சைவம் வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் வெறுப்பு பேச்சு பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. சைவம் வைணவ சமயங்கள் குறித்து பெண்கள் குறித்தும் வெறுப்பு பேச்சு பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட புகார்கள் மீது ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தப்பட்டு ஆதாரங்கள் இல்லாததால் அவை முடித்து வைக்கப்பட்டதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதற்கு எதிராக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் புகார்தாரர்கள் மனு தாக்கல் செய்யலாம் அல்லது தனிநபர் புகார் தாக்கல் செய்யலாம் என்றும் தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது. பின்னர் பொன்முடிக்கு எதிராக புகார் கொடுத்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதாக புகார்தாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பொன்முடிக்கு எதிராக தனிநபர் புகார் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு MP MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் புகார்தாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொறுப்பான பதவியில் இருந்த பொன்முடி இது போன்ற பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் காவல்துறையினரும் முறையாக விசாரணை நடத்தி இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் புகார் கொடுத்தவர்களிடம் விசாரணை நடத்தி இருக்க வேண்டும் என்று நீதிபதி கூறினார். புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதை எதிர்த்து புகார்தாரர்கள் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுகலாம், இந்த விவகாரம் தொடர்பாக தனிநபர் புகார்கள் தாக்கல் செய்யலாம் என்று அனுமதி அளித்த நீதிபதி உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சைவம் வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் வெறுப்பு பேச்சு பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. சைவம் வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் வெறுப்பு பேச்சு பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட புகார்கள் மீது ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தப்பட்டு ஆதாரங்கள் இல்லாததால் அவை முடித்து வைக்கப்பட்டதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதற்கு எதிராக மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் புகார்தாரர்கள் மனு தாக்கல் செய்யலாம் அல்லது தனிநபர் புகார் தாக்கல் செய்யலாம் என்றும் தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது. பின்னர் பொன்முடிக்கு எதிராக புகார் கொடுத்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதாக புகார்தாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பொன்முடிக்கு எதிராக தனிநபர் புகார் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு MP MLAக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் புகார்தாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொறுப்பான பதவியில் இருந்த பொன்முடி இது போன்ற பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் காவல்துறையினரும் முறையாக விசாரணை நடத்தி இருக்க வேண்டும், குறைந்தபட்சம் புகார் கொடுத்தவர்களிடம் விசாரணை நடத்தி இருக்க வேண்டும் என்று நீதிபதி கூறினார். புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதை எதிர்த்து புகார்தாரர்கள் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுகலாம், இந்த விவகாரம் தொடர்பாக தனிநபர் புகார்கள் தாக்கல் செய்யலாம் என்றும் அனுமதி அளித்த நீதிபதி உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார்.